ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலாவை அவங்க அம்மா பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. அம்மா அதாவது தன் பொண்ணுடைய பாசத்துக்கு அம்மா அவ்வளோ ஏங்குறாங்க. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, பொண்ணுக்காக ஃபங்க்ஷன் நடத்த போகிறோன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆக்சுவலி பெத்த பொண்ணு பிரிஞ்சு போகும்போது பொண்ணு தான் வருத்தப்பட்டு போவாங்க, அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு. ஆனால் நிலாவுக்கு இது நடந்தது ஆப்போசிட்டில். ஸோ அவங்க ஆல்ரெடி எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோழன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த இன்சென்டிவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பித்து நிலா இப்போ சோழனை உண்மையிலே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஃபீலே வராத மாதிரி சேரன் சோழன் இவங்க எல்லாருமே நிலாவை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட போகணுன்னாவே நிலாவுக்கு சுத்தமாக துளியும் விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிலா பயப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுடைய அப்பா அம்மா செஞ்சுருக்காங்க. இதனாலேயும் தான் நிலா அவங்களுடைய அப்பா அம்மாவை டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் இன்னும் அப்சர்வ் பண்ணிக்க முடியலை. அது இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கோவத்தை உண்டு பண்ணுது. எப்படி அவங்க குடும்பத்தோடயே இருக்கலாம், பெத்த அப்பா அம்மான்ற பாசம் அவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்காக தான் மெகந்தியை கையில் வச்சு நிலாவை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. சோழன் வீட்டில் எல்லாருமே கூட ரூம் செட் ஆகி அவங்களுமே எல்லாருமே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு மறுநாள் காலையிலே ஊர்லேருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க. கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் கூட வராங்க. முதல்ல அவங்க அம்மா வர விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மாமா கூப்பிட்டு நம்ம போகாமல் இருந்தால் அது தப்பாக இருக்குமா, மாமாவுக்குன்னு யாருமா இருக்கா, நம்ம எல்லாரையும் விட வாமா, மாமா பெருசாக யாரையும் கூப்பிடலை, நம்மளை மட்டும்தான் தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கிறதா தான் மாமா நம்மக்கிட்ட சொன்னார். ஏமா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, வாமா, நம்மளுடைய கஷ்டத்துக்காக அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க விரும்பக்கூடாதுல்ல, நம்ம வரலன்னு மாமா வருத்தப்படுவார். அதுவும் நான் இங்கே இருக்கிற விஷயம் மாமாவுக்கு நல்லாவே தெரியும், நான் போகலைன்னா கண்டிப்பாக மாமா கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் சோழன் நிலா இவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் வரலைன்னா கேட்பாங்களே என்னை இங்கே பார்த்தா, எப்படியும் நான் இங்கே தானே இனி இருக்க போகிறேன், கண்டிப்பாக என்னை கேட்பாங்க, வாமா அப்படின்றாங்க. கார்த்திகா அப்படின்னும் இப்போ எதுவுமே பேசாத, நம்ம இப்போ கிளம்புறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வராங்க. பாண்டி கூட சேர்ந்து வானதி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க டைம் அப்படின்னு உடனே ரொம்ப ரொம்ப அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. வசந்தை மட்டும் விட்டுட்டு வானதியுடைய அப்பா அம்மா வானதி எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நிலாக்காவோட வீடா இது அப்படின்றாங்க. ஏண்டி இவ்வளோ பெரிய வீட்டில் பிறந்து வளர்ந்து வசதியாக இருந்துட்டு அந்த பொண்ணு நிலா அந்த சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயாடி இருக்குது. உண்மையிலே இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே காட்டிக்கிறதே கிடையாது. எப்பயுமே எல்லாருக்கிட்டேயும் நல்லா அன்பாகவும் பழகிட்டு சந்தோஷமாகவும் இருக்குல்ல, பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு என்றைக்குமே காட்டிக்கிறது கிடையாது, திமிராவும் நடந்துக்கினது கிடையாது அப்படின்னு வானதியோடைய அம்மா பேசிட்டு இருக்கோம். ஆமாம்மா, எனக்கு கூட பாண்டி அவங்கள அண்ணியை பற்றி பெருமையாக பேசினப்போலாம் தெரியலை, இப்போது நிலானியோட வீட்டை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கே அது புரியுதுமா. உண்மையிலே அவங்க எந்த அளவுக்கு அந்த வீட்டில் இருந்தாலையும் எதையுமே வசதி இல்லைன்னு பெருசாக எடுத்துக்காமல் சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து எப்படி நிலாக்கா இருந்திருப்பாங்கன்றத இப்போ நானுமே புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்றாங்க. அப்படி இல்லைம்மா, எப்பயுமே அண்ணி அண்ணின்னு பாண்டி கடைக்கு போனாலே அவங்க அண்ணி புராணமே பாடிட்டு இருப்பான்லாம். அப்போல்லாம் எனக்கு சின்னதாக கோவம் வந்திருக்கு. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட பாண்டிக்கிட்ட பேசி அவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நாம் தங்கிறதுக்கே அந்த வீட்டில் இடம் இல்லை, அவங்க எதுக்கு இருக்கணும், அவங்க பேசாமல் ஹாஸ்டலுக்கு போகட்டும், நாம் அங்கே தங்கிக்கலாம், எதுக்கு அண்ணி இப்படி தலை மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற அப்படின்னு அவங்கள பற்றி நிலாக்காவை பற்றி நிறைய பேசியிருக்கேம்மா. நான் அதெல்லாம் இப்போ தானே அர்த்தம் புரியுது, அதாவது இப்போ தானே நான் இந்த தப்பெல்லாம் உணர்றேன், அதாம்மா அப்படியே சொன்னேன் அப்படின்னுவோம். உனக்கு இதே வேலைடி, பெற்றவங்களவே நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதில்ல. பாவாண்டி அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படாது அப்படின்றாங்க. நான் டைரெக்டாக நான் பேசுகிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலையும் நிலாக்காவுக்கு நான் எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்னு ஒரு சில டைமில் நல்லாவே புரியுமா. ஆனால் அது தெரிஞ்சாலையும் நிலாக்கா அதை வெளியில் காட்டிக்காமல் என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல், பாண்டிக்கிட்ட கூட எதுவுமே பேசாமல் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காகவும் பாண்டிக்காகவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக தான் நிலாக்கா நிறைய பேசியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டோம்மா, கண்டிப்பாக நிலாக்காவுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சாரி கேட்கணும் அப்படின்னு வானதி சொல்லிகிட்ருக்காங்க. சரிவா, எப்பயாச்சும் புத்தி வந்துச்சு அப்படின்னு எல்லோரும் இறங்கி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது
வந்திருக்கிறவங்கள பார்த்துட்டு நிலா வீட்டு ஆளுங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு யாருன்னே தெரியலை. அப்போது அவங்க வந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படின்னுட்டுருக்கவும் நாங்கள் பாண்டியோடைய சொந்தக்காரங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்திருக்கீங்களா, உள்ளே வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பரவாயில்ல, ஏதோ அவருடைய கௌரவத்துக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாரு, அவங்க தன்னம்பிக்கையாகவும் கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்கணும்னு மட்டும் நினைப்பாங்கன்னு எல்லாருமே நினச்சோம். துணி கடையிலையும் சரி, சாப்பிட்ற இடத்துலையும் சரி, அசிங்கப்படுத்தினதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது அப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சோம். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தவங்களை யாரையுமே ஒருத்தர் கூட கஷ்டப்படுத்தாமல் அவ்வளோ அன்பாக இன்வைட் பண்ணுறாங்க. உள்ளே போன அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் ஜூஸு காஃபி எல்லாமே பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. எல்லா ஏற்பாட்டையுமே பக்காவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும், யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது, இதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க உறுதியாக இருக்காங்க. பரவாயில்ல, வந்திருக்கிறவங்க முன்னாடியே நடேசன் ஃபேமிலியே, சோழன், சேரன் இவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தாமல் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் மறைச்சி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்போ தான் உள்ள ரூம்லேருந்து பல்லவனும் பாண்டியும் வெளியில் வராங்க. பல்லவன் பார்த்துட்டு அண்ணா அங்கே பாருண்ணே வானதி அப்படின்னும், எங்கடா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. வானதி வந்திருக்காங்க. பாண்டி வந்து வானதியை பார்த்த உடனே பாண்டி அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. அதே மாதிரி நேராக வந்து வானதி வாங்க வாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடுறாங்க. தம்பி இவங்க அப்படின்னுவோம், எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க தான் அப்படின்னுவோம். அப்படியே சொல்கிற பாண்டி, நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் இது அதிர்ச்சியாக இருக்குது. வந்திருக்கிற இடத்துல கூட வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எப்படி சொல்கிறா பாருங்களே அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்து, இவ்வளோ இந்த ஜென்மத்தில் பொல்லையாக பெற்றதே போதுன்ற சாமி, அடுத்த ஜென்மத்தில் நான் இவளுக்கு அம்மாவாக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் பழிமிட்டுருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி, பாண்டி ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நிலாக்காகவே சோழனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்போ பாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நானும் நல்லா இருக்கணும்ல, அந்த வீட்டில் போய் நிலாக்காவோட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னலாம் வானதி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து சேரன் வராரு. வாப்பா வானதி, வாங்கப்பா வாங்க அப்படின்னு அவங்களையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இங்கே அவங்களுடைய சேரனுடைய அத்தையும் சரி கார்த்திகாவும் சரி அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்த உடனே அவங்கள சேரனே பார்த்துட்டாரு. நேராக போயிட்டு வாங்க அத்தை, வா கார்த்திகா, மாமா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் அவர் போன வேலை முடியலன்னு வரல சேரன், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாரும் இல்லை, சரி அதனால தான் நாங்கள் மட்டும் வந்தோம் அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்கீங்களா அத்தை, சொல்லியிருந்தா நேற்றே நாங்கள் வரும்போதே உங்களை கூட்டிகிட்டு வந்துருப்போம்ல அப்படின்னுமோ, அதனால் என்ன மாமா ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அப்படின்றாங்க. சரிப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உட்காருங்க அப்படின்ன உடனே நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னுவோம். சேரா நீ ஏன்பா ஓடி ஓடி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்க, நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிலாவுடைய அம்மா அப்படி சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம சேரனுக்கு அவருடைய அப்பா தான் நிலாவுடைய அப்பா தான் முன்ன பின்ன பேசுகிறாரு, பரவாயில்ல நிலாவுடைய அம்மா நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சேரன் நினச்சிட்ருக்காரு. அவருடைய மைண்ட் செட்டில் அவர் அந்த மாதிரி நினச்சிட்ருக்காரு. அடுத்து சோழன் வராரு. சோழன் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வந்திருக்காங்கன்னு இன்வைட் பண்ணுறாரு. அப்போ சோழனுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவருடைய ஓனரு. ஸோ வீட்டு லொக்கேஷன் தெரியாமல் அவர் வந்து கால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து அவருமே இங்கே வராரு. அண்ணே என்னென்ன நீங்கள் என்ன வேலை செய்ய இங்கே அனுப்பிவிட்டேன், நீங்கள் உங்களுக்கு நிலா வீடு தெரியலையா அப்படின்றாங்க. ஆமாண்டா சோழா, எல்லாம் சரிதான், ஆனால் மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் உள்ளே வாங்கன்னு எல்லோரும் இன்வைட் பண்ணுவோம். என்ன வானதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் வரலையா அப்படின்னுவோம். இல்லை அண்ணனை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்தாலே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான், வராமல் இருக்கிறதே நல்லதுதா அப்படின்ற மாதிரி தான் சோழனும் நினச்சிட்ருக்காரு. அடுத்து எல்லாருமே வந்துடுறாங்க. என்னப்பா சோழன், இதெல்லாம் உங்கள் வீட்டு ஆளுங்களா அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள், நாங்கள் பெருசாக யாரையும் கூப்பிடலை மாமா, இவங்களை மட்டும் தான் கூப்பிட்ருக்கோன்னு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்கோம். இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க. சரிங்க மாமா, ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக டைமுக்கு எல்லோரும் வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி சென்னையை எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் சுற்றி காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அதனால் வெளியில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. நிலா வராங்க. நிலாவும் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க வானதி வாங்கம்மா, அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு எல்லாரையுமே சோழனுடைய ஓனர்லேருந்து எல்லாருமே நிலா வரவேற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, பொண்ணுடைய குணம் எப்பயுமே மாறுறதே கிடையாது, நிலா நல்லா இருக்கல அப்படின்னு. என்ன சோழன் ப்ரோ, அங்கே ஊரில் இருந்ததை விட இங்கே கொஞ்சம் பளபளன்னு ஒயிட்டாக இருக்கீங்க அப்படின்றாங்க
அதுவா ரிசப்ஷன் மாப்பிள்ளை எப்படி கெத்தாலினா அதான் கொஞ்சம் ஃபேஷியல் இதெல்லாம் போய் பியூட்டி பார்லரில் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அதான் போயிட்டு வந்துடலான்னு இருக்கோமாமான்னு சோழன் அவர்கிட்ட சொல்லுவோம். என்ன மாப்பிள்ளை ஈவினிங் ஃபங்க்ஷனை வச்சுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை வந்துடுவோம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சோழன் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்பா கிட்ட அப்படின்னுவோம். ஒன்றும் இல்லைன்னுல சென்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஊரை சுற்றி காட்டணும்ல, என் தங்கச்சியெல்லாம் வந்திருக்கிறா, அதான் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் மாமா ஃபங்க்ஷன் இருக்கிற நேரத்தில் எங்கேயும் போக வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னுவோம். என்ன பாட்டிங்க இவங்க எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நானே காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் சோழன் சேரன் பாண்டி பல்லவன் இதோ வானதி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வெளியில் காட்டிட்டு வரோம்ப்பா அப்படின்னு நிலாவுமே சொல்லிட்டு இருக்கேன். இல்லைம்மா நிலா சொன்னால் கேளுமா அப்படின்னுவோம். ப்ளீஸ்ப்பா அப்படின்னுவோம். சரிப்பா நிலா நீ எது ஆசைப்பட்டாலும் இந்த அப்பா நிறைவேற்றி கொடுக்காம இருந்திருக்கானா, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ எல்லாரோட சேர்ந்து கிளம்பலாமான்னு அப்புறம் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பெரிய வேனில் வெளியில் ஊர் சுற்ற கிளம்பிடுறாங்க. அவங்களுடைய நிலாவுடைய அம்மாவுக்கு இது ரொம்ப ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணுது. என்னங்க இவ ஃபங்க்ஷனை ஈவினிங் வச்சுட்டு இப்படி ஊர் சுற்றிட்டு வரேன்னு கிளம்புறாளே, வந்த மொத்த பேரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டா, ஒருவேளை நம்ம ஏதாச்சும் அவங்கள பேசின விதம் ஏதாச்சும் தெரிஞ்சு நேராக கிளம்பி போயிட போகிறாங்கங்க அப்படின்னுவோம். இல்லை இல்லை அப்படியெல்லாம் நிலா செய்ய மாட்டா அப்படின்னு அவர் அப்பா சொல்கிறாரு. என்னமோ சொல்கிறீங்க, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வந்துடணும், இல்லைன்னா அவள் வர வரைக்கும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவளை நம்பி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் முன்னாடி பிஸ்னஸ் டீலர் முன்னாடி அசிங்கப்பட்டு நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கவும் அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாஸ் அவருடைய அப்பாவும் நடக்க வேண்டிய வேலைங்களாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மதியம் ஆகிடுது, இன்னும் இவங்களை காணுமேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னையில் அதை சுற்றி பார்க்க, அதாவது திருவண்ணாமலையில் சுற்றி பார்க்க கோயில் குளத்தை தவிர வேறு என்ன இருக்குது, எங்கே சுற்றிக்கு பார்க்க போகிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்கே அவருடைய அப்பா சோழனுக்கு சரி சேரனுக்கு சரி. அவங்க சுற்றிட்டே இருக்கோம், வந்துடுறோம் டைம் இருக்குல்லன்னு சொல்லிகிட்டே தான் டைம் கடத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தான் அது பயமாக இருக்குது. அப்புறம் நிலாவுக்கே கால் பண்ணுறாங்க. அப்பா அப்படின்னுவோம், எங்கேம்மா இருக்க நிலா, டைம் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்ல, சீக்கிரம் வாம்மா, எல்லாரும் பொண்ணும் அவளும் எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னுவோம். நான் ½ அன் ஹவரில் வந்துடுவோம்ப்பா, அவள் தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னுலாம் சொல்லுவோம். சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க, வந்த எல்லாருமே நிலா எங்கே மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. வந்தவங்க கிட்ட இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூட முடியலையேங்க. எல்லாரும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாக எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க இவ இப்படி பண்ணுறா, மேடையில் ஏறி அவங்க 2 பேரும் நின்றதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ளை யார் பொண்ணு யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்கோம். விடுத்தேனே என்ன பண்ண சொல்கிற, வந்துருவானில்ல அப்படின்னுவோம். எங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு நாள் இருந்து எல்லோரும் சுற்றி காத்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போக முடியாதா, சே இவங்க என்ன டூருக்கு வந்திருக்காங்களா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களான்னு அப்போ அவங்க அம்மாவுக்கு கோவமாக வருது. இவங்க பதறி அடிச்சுட்டு துடிச்சிட்டே எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நிலா சோழன் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நேரம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட டைமே இல்லை. நிலா நீ போய் ரெடியாகுமா, மாப்பிள்ளை நீங்களும் போய் ரெடியாகுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ரெடியாக அனுப்பி விட்டுடுறாங்க. தாஸ் தான் வந்து நம்ம சோழன் கூட போகிறாரு. சேரன் பாண்டி பல்லவன் எல்லாரும் தான் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கீங்க, இப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தா சுற்றி பார்க்குறது நான் தப்புன்னு சொல்ல வரல, அதுக்காக உனக்கு பரவாயில்ல 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவேன். ஆனால் நிலாவுக்கு அப்படி இல்லைல்ல, நிலா ரெடியாக ½ அன் ஹவர் 1 ஹவர் ஆகும். டைம் இப்போ என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற நேரம் ஆகிடுச்சுல, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வந்திருக்கிறவங்க எல்லாருமே விஐபிஸ், அவங்கள எல்லாரையும் காக்க வைக்க முடியுமா, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. ஆனால் என்னடா இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு பல்லவனும் சரி பாண்டியும் சரி சேரின்னு கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப கோவமாக வருதுண்ணா இவங்க மேலே, இவங்க பண்ணுற எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, துணிக்கடையிலேருந்து ரொம்ப ஓவராக தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றாங்க. அப்போ சோழன் இருந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு விடுங்கடா, அவன் சொல்லிட்டு போகிறான். நிலாவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவம் தான் படுவாங்க, நீ விட்டுட்டு வேலையை பாருடா, நான் இப்போ மாப்பிள்ளை ரெடி ஆகுறேன், நீங்கள் எல்லோரும் கூட வாங்க, அவர் வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடி ஆகுங்க கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. நிலா உள்ளே போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு ஸோ லெக்
நகைங்கள்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப் போடுறதுக்காக உட்காந்துட்றாங்க. ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே மேக்கப்பும் ஒரு சைடு பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அண்ணியும் அவங்க அம்மாவும் கூட இருந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் கடைசியாக நிலாவுக்கு அவங்க அம்மா திருஷ்டி பொட்டெல்லாம் வைக்கிறாங்க. என்னம்மா அது அப்படின்னுவோம். நிலா நீ அமைதியாரி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்க, இந்த ஊர் கண்ணெல்லாம் உன் மேலே தானே படம், ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் கண்ணும் அதனால தான் அப்படின்றாங்க. நிலா பாத்தியா, நீ கல்யாணம் ஆகி போனால் கூட எப்பயுமே நீ ஒரு குழந்த மாதிரி தான் அத்தைக்கு அப்படின்னு அவங்க அண்ணியும் சொல்லிட்டு இருக்கவும் நிலா இதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிறதுல சின்ன ஒரு சிரிப்போடைய ஸ்மைலோடைய எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அடுத்து ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து மேடைக்கு போகிறாங்க. மேடைக்கு போனதுக்கப்புறமா அவரோட அப்பா நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து பாட்டு போட்டி இருக்குது, டான்ஸ் போட்டி இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய வச்சுருக்காரு. டிஜே எல்லாம் வச்சு பயங்கரமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் வந்திருக்கிறவங்களுக்கு டிஷ்ஷஸ் எல்லாம் கூட ஸோ பயங்கரமாக இருக்குது. நைட்டு ஈவினிங் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால ஈவினிங் பார்ட்டி மாதிரி சின்னதாக ஒரு சைடு பார்ட்டியும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஐஸ்கிரீம்ஸு, ஜூஸு, சாக்லேட்ஸு குழந்தைங்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் டிஷ்ஷஸ் கூட நிறைய சமைச்சிருக்காங்க. வழக்கம் போல் ஒரே பிரியாணியில் பச்சடியில் அப்படி வந்து முடிக்க கிடையாது. நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. சப்பாத்தி இருக்குது, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு சைடு பிரியாணி இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, சாம்பார், ரசம், சாதத்துலேருந்து யாருக்கு என்ன பிடிக்குமோ எல்லா டிஷ்ஷுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம பாண்டிக்கும் சரி பல்லவனுக்கும் சரி கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னதான் நம்மக்கிட்டலாம் கோவமாக தாறுமாறாக நடந்துக்கிட்டாலையும் பார்த்தியா ரிசப்ஷனுக்காக எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காருல்ல அப்படின்னவும், ஆனால் அவர்கிட்ட என்ன பணமாக இல்லைண்ணே அண்ணி சொல்கிற மாதிரி இதெல்லாம் அன்னைக்காக அவங்க ஒன்று செய்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு அவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே. அண்ணி சந்தோஷமாக இருக்கணும்ல, அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அதுக்காக இதை அவங்க செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், அதுவும் சரிதான். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்கடா சோழனை பாரு தனியாக நின்றுட்டுருக்கான் ஸ்டேஜில், அவங்க கூட போய் துணைக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் துணைக்கு நின்றுட்டுருக்காங்க. கிஃப்ட் கொடுக்குறாங்க, எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. அப்போது நிலாவுடைய அப்பா சரிடா என்னப்பா அங்கேயே நின்றுருக்க, தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வாப்பா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தேனு மதி நீங்கள் எல்லோரும் வாங்கம்மா, பாப்பா எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வா தாசே அப்படின்னு எல்லாரையும் வந்திருக்கிறவங்க விஏபி கிட்ட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கார்த்திகாவும் வானதி அவங்க அப்பா அம்மாவோடைய அவங்க அத்தையோட இவங்க எல்லாரும் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்றாங்க. நல்ல பெருசாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்லம்மா, சாப்பாடெல்லாம் கூட நிறைய செஞ்சுருக்காங்க. நம்ம வீட்டு சைட்லலாம் பிரியாணி இல்லை மிஞ்சி போனால் ஏதாச்சும் சும்மா சிம்பிளாக ஒன்று டிஷ்ஷஸ் 2 அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவோம். ஆனால் இங்கே பார்த்தியம்மா எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கவும் அப்போ கூட அவங்க அம்மா ரொம்பவே டல்லாக தான் இருக்காங்க. கார்த்திகாவே எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க அம்மா கார்த்திகாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனில். ஆக்சுவலி சேரன் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சேரன் மட்டும் கிடையாது, பாண்டி பல்லவன்லேருந்து சோழன் வரைக்கும் இது எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்த அடுத்த நிமிஷமே எல்லோரும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடேசன் கூட கார்த்திகா கிட்ட போய் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னம்மா கார்த்திகா எப்படி இருக்க, உன் புருஷன் எப்படி இருக்காரு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, உன் அப்பா எப்படி இருக்கா, என் அண்ணங்கார வரலையா, சேரன் எல்லாரையும் தானே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நல்லா இருக்காரு மாமா, பெரியப்பா அதாவது மாமா ஏதோ வெளியில் போயிருக்காரு, அப்பாவும் வெளியில் வேலையாக போயிட்டாரு, இன்னமும் யாரும் வரல, ஸோ அதனால தான் நாங்களே வந்தோம் அப்படின்னவும், அப்படியாம்மா சரி ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. ஏம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ எப்போ கலகலன்னு எப்படி சிரிச்சு நல்லா பேசிகிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஆளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிட்றாங்க. ஆனால் நடேசனுக்கு கார்த்திகாவுக்கு ஏதோ பிரச்சனைன்றது தெரிய வந்துடுது. ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.